இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. எங்க இருக்காங்க சார்? வணக்கம். என்ன சார்? இல்ல புரியல. இல்ல சார், திடீர்னு ஃபேக்டரிக்கெல்லாம். ஏன் ஃபேக்டரிக்கு நான் எப்ப வேணா வருவேன், ஏன் வரக்கூடாதா? அப்படி இல்ல சார், வாரத்துக்கு ஒரு தடவை தான் வருவீங்க, பெரும்பாலும் ஆபீஸ்ல தான் இருப்பீங்க. இப்ப அடிக்கடி. எதுக்கு இப்படி கேக்குறீங்க? ஏதாவது திருட்டு வேலை பாக்குறீங்களா என்ன? அப்படிலாம் இல்ல சார். அப்புறம் சும்மா தான் கேட்டேன். சரி போய் வேலையை பாருங்க போங்க. சார், டீ ஏதாவது சாப்பிடுறீங்களா? அதெல்லாம் ஒண்ணு வேணாம், நீங்க போய் வேலையை பாருங்க. அம்மா அத்தை இங்கதான் வேலை செய்யறதா தமிழ் சொன்னா. யாரா இருக்கும்? எங்க இருக்காங்க? சார். வினோத், இங்க புதுசா யாராச்சும் வேலைக்கு சேர்ந்திருக்காங்களா? ஆமா சார், சேர்ந்திருக்காங்க. நீங்க யார கேக்குறீங்க? அவங்க சிபி தம்பி. நீங்க போங்க, நான் பேசிக்கிறேன். சரி சார். ஆண்டி. என்ன தம்பி, யார தேடிட்டு இருக்கீங்க? ஆண்டி அது வந்து. சொல்லுங்க தம்பி. என் அம்மா அத்தை இங்க வேலை செய்யறதா தமிழ் சொன்னா, அதான் பார்க்கலாமேன்னு வந்தேன். சின்ன வயசுல பார்த்தது. அவங்க முகம் கூட எனக்கு சரியா ஞாபகம் இல்ல. அவங்க எப்படி இருப்பாங்கன்னு கூட எனக்கு தெரியல ஆண்டி. உங்ககிட்ட சொல்றதுக்கு என்ன ஆண்டி, எங்க குடும்பமே அவங்க மேல கோவத்துல இருக்காங்க. ஜானுலாம் அவங்களை ஏத்துக்கிற மனநிலைமையில இல்ல. நீங்க என்ன இங்க? ஏன் நான் ஃபேக்டரிக்கு வரக்கூடாதா? ஆளாளுக்கு ஏன் வந்த எதுக்கு வந்தேன்னு கேட்டுட்டு இருக்கீங்க. ஏன் நான் ஆபீஸ்ல மட்டும் தான் இருக்கணுமா? இல்ல சிபி சார், அதிகமா அங்கதானே இருப்பீங்க. உங்களுக்கு எதுவும் ப்ராப்ளமா? தமிழ், சிபி தம்பி அவரோட அம்மு அத்தைய தேடிட்டு வந்திருக்காரு. அவங்க எங்கன்னு கேட்டாரு, அதான். ஆமா, நீ கூட சொன்னல, எங்க அவங்க எந்த செக்ஷன்ல ஒர்க் பண்றாங்கன்னு தெரியுமா? அது வந்து என்ன ரெண்டு பேரும் மாறி மாறி பார்த்துட்டு இருக்கீங்க? தெரிஞ்சா ஏதாவது பிரச்சனை ஆகும்னு யோசிக்கிறியா? இல்ல அது தமிழ், நான் ஜானு கிட்ட எல்லாம் சொல்ல மாட்டேன். எங்க ஒர்க் பண்றாங்கன்னு சொல்லு தமிழ். ஜானுவை மீறினா நான் அவங்ககிட்ட பேச மாட்டேன். தைரியமா சொல்லு. நான் சும்மா தூரம் நின்று பார்த்துட்டு போயிடுவேன், அவ்வளவுதான். அது அவங்க இங்க ஒர்க் பண்ணலையே. இங்கதான் ஒர்க் பண்றதா சொன்னியே. இல்ல, அவங்க வேற பிரான்ச்ல இருக்காங்க. விழுப்புரம் பிரான்ச் இருக்குல்ல, அவங்க அங்க இருக்காங்க. சரி, எங்க போறாங்க? என்னைக்காவது ஒரு நாள் என் கண்ணில் மாட்ட தானே போறாங்க, அப்ப பாத்துக்கிறேன். ஆண்டி, ஒர்க் எல்லாம் கன்வீனியன்டா இருக்கா? இருக்கு தம்பி. சரி ஆண்டி, எனக்கு வேலை இருக்கு, நான் போயிட்டு வரேன். அண்ணா. என்ன வர்ஷினி? ஃபேக்டரிக்கு போனியா? ஆமா. அத்தைய பார்க்க தானே போன. அண்ணா, நீ அவங்கள பார்க்கணும்னு நினைக்கிறேன்னு தெரிஞ்சாலே ஜனாமா டென்ஷன் ஆயிடுவாங்க. நீ எதுக்கு நான் அவங்கள தேடி போற? அது இந்த புலி வருதுன்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி அத்தை வந்துட்டாங்கன்னு ஓவரா பில்டப் கொடுத்துட்டே இருந்தாங்களா, அதான் அத்தை எங்க இருக்காங்க எப்படி இருக்காங்கன்னு பாக்குறதுக்காக போனேன். ஏன்னா உங்களுக்கு அவங்க மேல வருத்தமே இல்லையா? யார் சொன்னது? தேடி போனதுனால வருத்தம் இல்லைன்னு நினைச்சிட்டியா? அவங்க மேல எவ்வளவு கோவத்துல இருக்கேன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். இந்த வீட்டுல யார் அவங்கள மன்னிச்சு ஏத்துக்கிட்டாலும் நான் அவங்கள மன்னிக்க மாட்டேன். வர்ஷினி, அவங்கள வெறுத்து அவங்க முகமே மறந்துருச்சு. அவங்க மேல எனக்கு எப்படி சாஃப்ட் கார்னர் இருக்கும்? ஜானுவே மன்னிச்சாலும் நான் மன்னிக்க மாட்டேன் வர்ஷினி. அப்போ ஏன் இந்த கோவத்தை முதல்ல காட்டல? காட்டியிருந்தா அவங்க எங்க இருக்காங்க என்ன ஏதுன்னு தமிழ் சொல்லிருப்பாளா? உடனே அவங்கள சேவ் பண்ண பார்த்திருப்பா. அதனாலதான் நான் கொஞ்சம் சாஃப்டா டீல் பண்ணேன். எங்க போயிருவாங்க? ஏதோ வேற பிரான்ச்ல ஒர்க் பண்றதா சொல்றாங்க.
அவங்க எங்க இருக்காங்களோ அங்க போய் பார்த்து மொத்தமா இந்த ஊரை விட்டு அவங்கள துரத்துவேன். இன்னைக்கு வேலையை முடிச்சுட்டு நம்ம 2 பேரும் சீக்கிரமா போய் அவங்கள கண்டிப்பா பாத்துடலாம். இப்படிதான்க்கா டெய்லி சொல்றீங்க, என்னைக்கு தான் போறதுன்னு தெரியல. ஏ கவிதா, கவிதா, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? வேலை தான் பாத்துட்டு இருக்கேன். இதான் வேலை பாக்குற லட்சணமா? போன் பாத்துட்டே இருக்க? வாங்குற சம்பளத்துக்கு நேர்மையா வேலை பார்க்கணும்னு தெரியாதா? என்னக்கா ஒரு 5 நிமிஷம் போன் பக்கத்துல என்ன குறைஞ்சிருச்சு? நேத்து தான் வேலைக்கு சேர்ந்தீங்க. என்னமோ உங்க அம்மாவோட கம்பெனி பெருசா நஷ்டம் ஆகுற மாதிரி ஓவரா சீனை போடுறீங்க. நீ சொன்னாலும் சொல்லலனாலும் இது என் அம்மாவோட கம்பெனி தான். அது ஜனாமா எல்லாருக்குமே அம்மா மாதிரி தானே, அப்படிதானே நம்ம எல்லாரையுமே பாத்துக்கிறாங்க. அத வச்சுதான் சொன்னேன். சரி, ஒழுங்கா வேலையை பாருங்க. டியூட்டி டைம் போக ஃப்ரீ டைம்ல இதெல்லாம் வச்சுக்கோங்க. இப்படி எல்லாம் ஓபி அடிச்சிட்டு இருந்தா உன் வேலைக்கே நல்லதில்ல, பாத்துக்கோ. என்னமோ கம்பெனி நீங்க தான் நிமித்தி வைக்க வந்த மாதிரி பேசுறீங்க. நான் இங்க சூப்பர்வைசர், நான் பேசக்கூடாதா? இப்படி எதிர்த்து பேசிட்டு இருந்தா ஜனாமா கிட்டே கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன். ஐயோ வேணாம்மா, போனை நீங்களே வச்சுக்கோங்க, நான் வேலையை பாக்குறேன். பார்க்க சாஃப்டா இருக்கிற மாதிரி இருந்தா இவ்வளவு திமிர காட்டுறா. இதுக்கு முன்னாடி இருந்த சூப்பர்வைசர் கூட பரவாயில்ல போலயே. செல்வரத்னம் உன்னை வேலைக்கு அனுப்பி சாப்பிடுற அளவுக்கு போயிட்டானா? எங்க இருக்கான் உன் புருஷன்? இங்க பாருங்க, அவரை மரியாதை இல்லாம அவன் இவனு பேசினா நல்லா இருக்காது சொல்லிட்டேன். என் மச்சான ஆக்சிடென்ட் பண்ணி கோமால வச்சிருக்கிறவன அவன் இவனு சொல்லாம சார் வாங்க சார் போங்க சார் ஐயா சாமின்னு சொல்லணுமா? இது வேலை செய்யற இடம், அதை தாண்டி இங்க எதையும் பேசாதீங்க. நீங்க தேவையில்லாம பர்சனல் மோட்டிவ் எல்லாம் வேலையில எடுத்துட்டு வரீங்க. இதெல்லாம் கொஞ்சம் கூட நல்லா இல்ல சொல்லிட்டேன். ஓஹோ, நீங்க அப்படி வரீங்க. வேலை செய்யற இடத்துல பர்சனலா பேசக்கூடாது, நீங்க அதை எனக்கு சொல்லி தரீங்க. சரி, வேற என்ன பேசலாம் நீங்களே சொல்லுங்க. வேலைய பத்தி பேசுங்க. என் வேலையில ஏதாவது குறை இருந்தா நீங்க சொல்லுங்க. அதை விட்டுட்டு தேவையில்லாம பேசினா கம்ப்ளைண்ட் பண்ணுவேன். கம்ப்ளைண்ட்னா எப்படி? உங்ககிட்ட நான் சத்தம் போடுறேன்னு அத்தை கிட்ட போய் சொல்லுவீங்களா? அப்படி சொன்னா அவங்க என்ன வேலையை விட்டு தூக்கிடுவாங்களா இல்ல வீட்டை விட்டு தான் துரத்திடுவாங்களா? ஏதோ போனா போகுதுன்னு பாவம் பார்த்து உன்னை வேலைக்கு வச்சிருக்காங்க. ரொம்ப ஓவர் ஆடாத என்ன? ஆமா, நீ எங்க தங்கி இருக்க? அதெல்லாம் உங்ககிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. சரி, எம்ப்ளாயி ரெஜிஸ்டர் எடுத்துக்கிட்டு என் ரூமுக்கு வா. ஒரு சில கணக்கு பார்த்து பைசல் பண்ண வேண்டியிருக்கு. வா. மேடம், இந்த ஆள் ஒரு சிடுமூஞ்சி. இவரை பகச்சுக்காதீங்க மேடம். சொல்ற வேலையை செஞ்சுட்டு போயிடுங்க மேடம்.